Good morning to all. ஆக்சுவலாக இப்போ டிஎன் செட் எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நாளைக்கு ஆக்சுவலாக என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வரலான்னு நினைக்கிறேன், எக்ஸாம் என்ன ஏதுன்ட்டு. சரி பார்ப்போம். இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு டெஸ்ட் மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிடலான்னு, டெஸ்ட் மாதிரி போட்டலான்னு பார்க்குறேன். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம வந்து அப்ளைட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். அப்ளைட் மேக்ஸ் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே போட்டேன். அப்ளைட் மேக்ஸில் வந்து என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்னா, இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் முடிச்சாச்சு, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், அப்புறம் பிடிஇ, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அப்புறம் பிடிஇ, அப்புறம் நியூமெரிக்கல் அனாலிசிஸ். வேறு என்ன இருக்குது? அவ்வளோதானே அதில்? ஆமாம், அவ்வளோதான். அதெல்லாம் முடிச்சிட்டோம். அதில் நம்ம பாக்கி இருக்கிறது வந்து ஓடிஇ இருக்கும். ஓடியும் ஓஆர் மட்டும் பேசிக் கான்செப்ட் மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து அப்ளைடில் நம்ம பார்க்க வேண்டியது. ரைட்டுங்களா? ஸோ அப்ளைடை நான் இந்த வாரத்தில் ஒரு குயிக் ரிவிஷன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு டெஸ்ட் மாதிரி வச்சலான்னு பார்க்குறேன். ஸோ ஒவ்வொன்றிலே ஒரு 50 கொஸ்டின், இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஒரு 50 கொஸ்டின், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் 50 கொஸ்டின், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் 50 கொஸ்டின், எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றிலே ஒரு 50 கொஸ்டின் எடுத்து முடிச்சிடலான்னு பார்க்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இது 3 வச்சுக்குவோம். இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் டைம் கம்மியாக தான் இருக்குது நமக்கு, அதனால் டைம் ரொம்ப கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால் டக்குன்னு இந்த 3 இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்ளைட். ஸோ இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ், கிளாசிக்கல், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இதை ஃபுல்லாக இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, நாளைக்கு நாளை கழிச்சு 2 நாள் டைம் இருக்கா? 2 நாள் டைம் இருக்கா? இதை வந்து நம்ம ஒரு புதன்கிழமை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதிருங்க நீங்கள். சரிங்களா? புதன்கிழமை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதிருங்க. அதே மாதிரி இந்த 2 பேரை இது ஃபுல்லாகவே எழுதிடலாம். ஓடிஇ தானே, எல்லாமே நீங்கள் எழுதிடலாம். ஓடிஇ ஈஸி தானே இருக்கும், ஓடிஇ ஓஆர்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இதையுமே நீங்கள் எழுதிருங்க, பிரச்சனை இல்லை. என்றைக்குன்னா புதன் 2 நாள், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை எழுதிருங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த வாரத்தில் நம்ம அப்ளைடை கம்ப்ளீட்டாக முடிச்ச மாதிரி ஆயிரும். சரிங்களா? சார் நான் ஒரு ரிவிஷன் தருவேன் நாளைக்கு, வந்து நாளைக்கு ஒரு ரிவிஷன் தருவேன். இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிவிஷன் நான் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சரி நான் கொடுத்துருவேன். நீங்கள் என்ன சரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில், அதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்து நோட்டில் எழுதி திரும்ப படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ தான் எல்லாமே அது நான் ஒரு 50 கொஸ்டின் நான் எடுத்து என்ன பண்ணலாம், 50 கொஸ்டின் எடுத்து இதே மாதிரி வீடியோ மாதிரி போட்டு விட்றேன். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட் மாதிரி எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம வியாழக்கிழமை ஆன்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? ஏன்னா நீங்கள் ரேண்டமாக கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அதில் சில கொஸ்டின் மிஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் படிக்கும்போது தான் உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது, கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணோம்னா கொஞ்சம் அங்கங்கே போகும். அப்போ எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி படித்தோம்னா எல்லா ஏரியாவும் கவர் ஆயிரும், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஓகே, நம்ம எல்லாமே படிச்சிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அதனால் இந்த மாதிரி பண்ணிடுவோம். புதன்கிழமை இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ 3 இதுவுமே 50 கொஸ்டின், 350 கொஸ்டின் போட்டு விட்ருவோம். சரிங்களா? அதை நான் கொஸ்டின் எடுத்து போடுறேன். நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி எனக்கு கமெண்டில் போட்டு விட்ருங்க, எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் நாள் டிஸ்கஸ் பண்ண. அதே மாதிரி பிடிஇ, நியூமெரிக்கல் இதெல்லாம் அதே மாதிரி தான். ஸோ பண்ணிட்டோம்னா அப்ளைடில் நம்ம ஈஸியாக மார்க் வந்துடும். சரிங்களா? அப்ளைடு சில இப்போ சும்மா ஃப்ரீயாக தானே இங்கே இருக்கோம், இந்த வாரம் ஃப்ரீயாக தானே இருப்போம், அதனால் இதை டக்குன்னு முடிச்சு விட்றலாம். ஏன்னா இப்போ அநேகமாக இந்த வாரம் எக்ஸாம் வரலாம், இந்த சனிக்கிழமை கூட எக்ஸாம் வரலாம், வெள்ளி சனி ஞாயிறு கூட வரலாம், இல்லை அடுத்த வாரம் கண்டிப்பாக வரும். சரி, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் அப்ளைட் இந்த வாரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா பியூர் என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் வீக் பார்த்துலாம். பியூர் வந்து என்னது, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் காம்ப்ளெக்ஸு, ரியலு, டோப்பாலஜி ஸ்பேஸு இதெல்லாம், அப்புறம் என்னது நியூமெரிக்கல் பட் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்தா போதும். சரி, அது கூட வேண்டாம், அது 3 பார்த்தா போதும். அல்ஜிப்ராவில் லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. ஸோ இது பார்க்கணும். இது வந்து நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இதை முடிச்சுட்டு என்ன செய்யலாம், அந்த வாரத்தில் எக்ஸாம் வச்சா ஈஸி சூப்பராக ஆகிட்டு வந்துடலாம். சரிங்களா? இதே மாதிரி ஒரு பிளான் போட்டால் தானே முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ சனிக்கிழமை போட்டிருக்காங்களா, இப்போ என்ன செய்யலாம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை ஒரு எக்ஸாம் எழுதிருங்க, அவ்வளோதான். புதன், வியாழன்,
வெள்ளிக்கிழமை போட்டுருங்க, அவ்வளோதான். போட்டாச்சுன்னா இது டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இந்த வாரத்தில் ஆக்சுவலாக நான் வந்து அப்ளைடில் நோட்ஸ் கொடுத்துட்டேன், அதனால் நான் தைரியமாக பேசியிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் அப்ளைட் நீங்கள் படிச்சுட்டு இந்த வாரம் படிச்சிட்டிங்கன்னா அப்ளைட் நான் பியூர் மேக்ஸில் சில வீடியோஸ் போட வேண்டியிருக்கு. பியூர் மேக்ஸ் நான் எல்லாம் கவர் பண்ணல, 40% தான் கவர் பண்ணியிருப்போம், 60% கவர் பண்ணாமல் இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுகிற கேப்பில் அந்த வாரத்தில் ஃபுல்லாக வீடியோஸ் போட்டு அப்போ பியூர் மேக்ஸை நான் முடிச்சிடுவேன். அப்போ கம்ப்ளீட்டாக என்னது, ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவேன், டெஸ்ட்டும் வச்சு முடிச்சிடுவேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன செய்றீங்கன்னா சேனலில் போய் ஒவ்வொரு வீடியோவை பார்த்து நோட்டில் எழுதுங்க. எழுதி தெரியலனா என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? கேட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கண்டினியூஸாக படித்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோடய பிளான். சரிங்களா? வேறு என்ன பண்ணலாம், வேறு சரிங்களா? ஆக்சுவலாக எல்லோரும் எக்ஸாம் எப்போ வருதுன்னு கேட்குறீங்க. அது எப்போ வருதுன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? ஆக்சுவலாக அது எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு இந்த எக்ஸாம் வைக்காத மிகப்பெரிய கெட்ட பேர். ஸோ அவங்க அதை சரி பண்ணுறதுக்காக எவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியுமோ எக்ஸாம் வந்து சீக்கிரம் வச்சுருவாங்க. சரிங்களா? ஆனால் எக்ஸாம் ரொம்ப தள்ளி போகாது. 25ஆம் தேதி நமக்கு சிஎஸ்ஆர் எக்ஸாம் வேறு வருது. இப்போ அதுக்கு முன்னாடி இவங்க வச்சு ஆகணும். சரிங்களா? இதை வச்சு தான் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அவங்க ஏதாச்சும் மூவ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அவங்க போடணும். அதனால் டக்குன்னு வைப்பாங்க. ஸோ எக்ஸாமில் ரொம்ப தள்ளி போகாது. சரிங்களா? அதனால் இந்த வாரம் அல்ல அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வீடியோஸை கரெக்டாக பார்த்து நோட்டில் எழுதி திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வந்துடும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.